அந்த நேரத்தில் முருகனுக்கு அரோஹரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்தகுருவே நமக. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरूपिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. ओम भद्रं कर्णे विष्णुयाम देवाः भद्रं गुरैरङ्गैस्तुष्टुभागं शृणुमि स्वस्ति न वृद्धश्रवः स्वस्ति न विश्ववेदाः अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு நிருசிம்ம உத்தரத்தாபினி உபனிஷத்தில் 68வது மந்திரம் பார்க்கலாம். மாயை பற்றி பேசணுன்னுட்டு இவ்வளோ நாள் நம்ம மாயை எல்லோரும் திட்டுவாங்க. மாயை என்னை டைவர்ட் பண்ணிச்சு, மாயை என்னை கெடுத்து விட்டுச்சு, மாயை ஒரு துஷ்ட சக்தி, மாயை அப்படி மாயை இப்படி, ஒன்றால் தான் எல்லாம் கெட்டு போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்பள்ளி வைக்கிது வேதம். பிரச்சனை உங்ககிட்ட இருக்குப்பா. உன் கண்ணில் கேட்ராக்ட் ப்ராப்ளம், ரெட்டினா ப்ராப்ளம். நீ உன்னுடைய கண்ணில் அந்த பூனைக்கண்ணில் எது தெரிய வேண்டியமோ அது தெரிய மாட்டேங்குது, எது தெரியக்கூடாதோ அது உனக்கு தெரியுது. அப்போ யாருக்குன்னா யார் பிராந்தி, இந்த பிராந்தி தான் அந்த பிராந்தி, புரியுதில்ல? பிராந்தினானது பிரம்ம, அப்புறம் கெட்ட புத்தி குபுத்தி, குறுக்கடா சிந்திக்கிறது, எது சொன்னாலும் குறுக்கடா ஒன்று சிந்திக்கிறது, அப்புறம் பேராசை அலையிறது, அப்புறம் ஆவேசம் ரொம்ப வேகமாக நம்ம கண்ட்ரோல் அறிவை தாண்டி வேலை செய்கிறது, அறியாமை, உடைந்த மனம், மனநோய், இவன்லாம் தான் இந்த மாயையில் சிக்குறான். எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஆசையே அழிவுக்கு காரணம். ஆசையே அழிவுக்கு காரணம்னா பேராசை பிடிச்சவனுக்கு என்ன பண்ணுறது? அறிவு இல்லாமல் 100 கோடி கேட்டால் அது என்ன பேராசையா இல்லையா? அறிவே இல்லை, ஆனால் 100 கோடி கேட்டால் அப்போ அறிவு இருக்குது. 100 கோடி கேட்டால் நீ கேட்க வேண்டாம், அது வந்துடும். எதெல்லாம் உனக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கோ உன்னுடைய தப வலிமைக்கும் உன்னுடைய அறிவுக்கும் தான். திங்க் பிக்குன்னு சொல்கிறாங்க. திங்க் பிக்குன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் பிக்கு வராது. திங்க் பண்ணுறதுக்கு திங்க் பிக்கு கரெக்டான ஃபார்முலா தான். பெருசாக திங்க் பண்ணு, கரெக்டு. ஆசை அறிவு செயலில் ஆசை இருக்குது, செயல் இருக்குது, அறிவு இல்லையே. இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியில் இச்சாசக்தி விஸ்வரூபமாக 100% இருக்குது. செயல் 40-50% செயலும் இருக்குது. அறிவு 3%, 2%, 1.5% தான் இருக்குது. உங்கள் வருமானம் என்ன தெரியுமில்ல? உங்கள் வருமானம் உங்களுடைய தபசக்தியும் அறிவு நிலையும் தான். அப்போ நீ முதல்ல என்னத்தை ஒத்துக்கணும்? அறிவு நமக்கு இல்லைன்னு அதோட விட்டுறக்கூடாது. அறிவை உருவாக்கணும். அறிவை பெறுவதற்காக தபஸ் பண்ணணும். பணத்தை நோக்கி தபஸ் பண்ணால் அறிவு இல்லாமல் பணம் வராது. நல்லா புரிஞ்சுங்க, அறிவு இல்லாமல் பணம் வராது. யாராவது அறிவு இல்லாமல் வந்துட்டு பணம் இருக்குன்னா அவங்க அப்பா சேர்த்து வச்சுருப்பான், இவன் காலி பண்ணுவான். கவலைப்படாதீங்க அதை பற்றி. அறிவு இல்லாமல் பணம் வராது வராது வராது. ஏங்க ஒரு வருஷம் வேலை செய்கிறான். உங்களுடைய ஆனுவல் இன்கம் 6 லட்ச ரூபா, 50,000 வச்சுங்களேன், 12,000 6. உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 50,000. அது நீங்கள் வாங்கலை, அதோட கம்மியாக தான் வாங்குறீங்க, இருந்தாலும் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 12 6 லட்சமா? 6 லட்சம். ஒருத்தன் ஒரு வருஷத்துக்கு 60 லட்சம் வாங்குகிறான். ஒருத்தன் ஒரு வருஷத்துக்கு 6 கோடி வாங்குகிறான். ஒருத்தன் ஒரு வருஷத்துக்கு 60 கோடி வாங்குகிறான். ஒருத்தன் ஒரு வருஷத்துக்கு
600 கோடி வாங்குறான், 1200 கோடி வாங்கிட்டு இருக்கான் ஒருத்தவன். நம்ம இந்தியன் தான். எது கொடுக்குது அவனுக்கு? அப்போ உனக்கு வருமானம் வரலன்னா என்ன பிரச்சனை? உனக்கு என்ன மென்டல் ப்ராப்ளம்? மென்டல் ப்ராப்ளம் என்ன? அந்த மென்டல் ப்ராப்ளம் தான் அறிவு வராது. ஏன் மென்டல் ப்ராப்ளம் தான் தபஸ் பண்ண மாட்டான். லேட்டாக வருவான், முடிகிற நேரத்தில் வருவான், ஒரு நாள் வருவான், 9 நாள் வரமாட்டான், அடிக்கடி தேடணும். இந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் எதை வச்சு நீங்கள் அறிவு இல்லாமல் எல்லாத்துக்கும் லாஜிக் பார்க்குற நீங்கள்? காய்கறி வாங்குறதுல லாஜிக் பார்க்குறீங்க, அதில் வாங்குறது, இது வாங்குறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, உற்றார் உறவினரை வரவேற்கிறதுலாம் லாஜிக் பார்க்குற உங்கள் அறிவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் ஏன் லாஜிக் பார்க்காம பிளைண்டாக 100 கோடி கொடு, 200 கோடி கொடு, 500 கோடி கொடுன்னு கேட்குறீங்க? அப்படின்னு மந்திரம் சொல்லுது. புரியுதில்ல? என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் ஒருத்தன் மாயையினால் கெட்டு போயிடும். மாயை என்ன பண்ணுன்னா தபஸ் பண்ணாமல் விடும். மாயை பண்ணலை, உன்னுடைய வீக்னஸ் தான் மாயை. உனக்கு கண்ணு சரியாக தெரிலன்னா பொருள் மேலே குட்டுன்னு சொல்கிற நீ. புரியுதா? ஒருத்தர் ஆனா ஒருத்தர் போட்டாராம், ஒரு 2 இன்ச்சுக்கு ஆனா போட்டாராம். தெரியுதான்னு கேட்டாதான் தெரியல நானும். அப்புறம் 2 இன்ச்சா 10 இன்ச்சுக்கு ஆனா போட்டாராம், அப்பயும் தெரியல அப்படின்னு. 50 இன்ச்சுக்கு ஆனா போட்டிருக்கா, ஒரு அடிக்கு 50 இன்ச்சுனா 5 அடி ஆச்சு, 5 அடிக்கு ஆனா போட்டு, அப்பயும் தெரியல அவருக்கு. என்னன்னு கேட்டால் எனக்கு படிக்க தெரியாதியா. அது மாதிரி ப்ராப்ளம் யார்கிட்ட இருக்கே? நம்மக்கிட்ட இருக்குங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். அது முதல் பாயிண்ட்டு. அறிவுனுடைய உச்சம் அது. நம்மள்கிட்ட அறிவு லேக் ஆஃப் நாலேஜ், விஸ்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதோட விட்டு நமக்கு அறிவில்லை, நம்ம இப்படியே வீணாக போயிட வேண்டியது அப்படி கிடையாது. அறிவில்லைன்னு அறியறது முதல் படி. அது அடுத்த 100 படி ஏறுறதுக்கு மன வைராக்கியத்தை கொடுக்கணும். அறிவில்லைங்கிற பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு வருமானம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நெருக்கடியிலேயே இருக்கிறோம், தரித்திரத்திலே இருக்கிறோங்கிறதுக்கு காரணம் நமக்கு அறிவு இல்லைங்கிறதுங்கும் போது அந்த அறிவை பெறுவதற்கு தபஸ் பண்ணணும். ஒன்றில் நின்னா தபஸ், அதான் வேறு ஒன்றும் இல்லை. எது பிடிக்குதோ எந்த ஃபீல்டிலோ அதை ஒன்றில் நின்றுங்கன்னா அதில் அங்கே உங்களுடைய எக்ஸ்பர்ட் காமிச்சிங்கன்னா நீங்கள் மேலே ஏறுறீங்க. ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுனா ப்ரொமோட் ஆகுறீங்களா இல்லையா? நீ கிளாஸ் 4ல் இருக்க, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு கிளாஸ் 4ல் இருக்க, ஏன் கிளாஸ் 1 எக்ஸாம் எழுத வேண்டியதானே? ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? யாரெல்லாம் பார்க்கணுமோ பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் எங்களுக்கு முடியாது. அதெல்லாம் எங்களால் நான் போனால் பாஸ் பண்ண மாட்டேன். இவனே எந்த முயற்சியும் பண்ணாமல், எந்த டியூஷன் எடுக்காமல் நான் எனக்கு அதெல்லாம் ஒத்து வராதுங்க. அப்போ பணமே நிற்கக்கூடாது, வாழ்நாள் ஃபுல்லாக வாயே திறக்கக்கூடாது. என்ன கொடுக்குறாங்களோ அதான் அடிமை, அவனை தான் வச்சு ஓட்டுது அது. மாயை யாரை வச்சு செய்யுதுன்னா, யார் நார்மலாக இல்லாமல் ஸ்லோவாக இருக்கிறானோ அவனுக்கு தான். தார்குச்சிலாம் எது கண்டுபிடிச்சான்? தார்குச்சி சாட்டையெல்லாம் எது கண்டுபிடிச்சான்? மாடு மாதிரி இருக்கான், குத்துது, மாறு மாதிரி அடிக்குது. இது புரியுதா விஷயம்? இது யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவோம்? மற்றவங்கள குறை சொல்லுவோம். இதில் கவனம் செலுத்தணுமா? தபஸில் கவனம் செலுத்தணும். வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பக்கம் தவம் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 15-20% நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். எப்போ பார்த்தாலும் என்ஜாயின்னு சொன்னால் தவம் எவன் பண்ணுறது? நாளுக்கு நாள் ஊற்றிக்கும், அப்புறம் வாழ்க்கையே ஊற்றிக்கும். வாழ்க்கை நிலைச்சு நிற்கணும், நீடிச்சு நிற்கணும்னா இப்போ வாழ்நாள் சாதனையாளர்கள் இருக்காங்களா இல்லையா? உள்ளே வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்டாராக வாழ்கிறாங்களா இல்லையா? இருக்காங்களே, எவ்வளோ பேர் இருக்காங்க. தவம் அவங்களுக்கு தொடரும். இங்கே தவமே பண்ணாமல் இருக்கிற அறிவை வச்சு, போன ஜென்மாவில் 10th படித்த அறிவை வச்சுக்கிட்டு நான் இப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், பிஸ்னஸ் ஆரம்பித்து அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், எனக்கு 50 பவுனை வச்சு முதலீடு பண்ணிடலாம், 100 பவுனை வச்சு எல்லாம் பண்ணிடலாம், இந்த வீட்டை விற்று அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலான்னு. எல்லாம் வேலைக்கு ஆகுமா? வேலைக்கு ஆகாது. ஜெயித்தவன் தான் ஒரு பொருளை விற்கலாம், தோற்றவன் ஒரு பொருளை விற்றுட்டு பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. ஒரு பொருளில் நீங்கள் பெருசாக ஜெயிச்சிட்டீங்க, நிறைய வருமானம் வருது, அப்போ ஒரு பொருளை விற்று வாங்கலாம். இருக்கிறதையே விற்றுவிட்டீங்கன்னா எங்கே நிற்ப? தெருவில் தான் நிற்கணும். யாரும் சொல்ல மாட்டாங்க, கை கொட்டி சிரிப்பாங்க. 100 பேர் இருக்கான், 1000 பேர் இருக்கான் சிரிக்க. சொல்லாட்டினா கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சிரிப்பான். ஆசை பேராசை பிடிச்சி அலையுது. ஒரு நாளைக்கு விழும்பாரு.
காத்துக்கிட்டே இருக்கான் நிறைய பேர். எனக்குலாம் அப்புறமா தான் தெரியும், ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு இது மாதிரி எப்படா விழுவான்னு காத்துட்டு இருக்காங்க. என் லைஃப்லாம் 27 வருஷமாக காத்துட்டு இருக்கான். இன்னமும் என்னடா ஒன்றுமே விழ மாட்டேங்கிறானே, ஒன்றுமே பண்ண முடியலன்னு நான் ஒருத்தவன், ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொன்னான் நான் ஒருத்தவன். என்ன காரணம், தவம் பண்ணிகிட்டே இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், பேச்சு தான் எப்போதும் ஸ்வீட் 25 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் செயல்லாம் எப்படி இருக்கு, மெச்சூரிட்டி எப்படி இருக்கு, அதுதான் வாழ்க்கை. அதனால் இப்போ ப்ராப்ளம் மாயைன்னு இனிமேல் வந்து இது நாள் வரைக்கும் மாயையை தப்பு சொன்னவங்க, மற்றவங்கள குறை சொன்னவங்க, உன்னால் தான் கெட்டிச்சுன்னு சொல்கிறவங்கெல்லாம் காரணம் அவங்க தான்னு வேதம் சொல்லிடுச்சு. உண்மையும் கூட. இப்போ ஒருத்தவனுக்கு கயிறு தெரியுது, ஒருத்தவனுக்கு கயிறே தெரியல, ஒருத்தனுக்கு கயிறா பாம்பான்னு தெரியுது. இப்போ யாருக்கு ப்ராப்ளம், கயிறுக்கா? பாம்பு வந்துச்சா, பாம்பு போச்சா? பாம்பு வரவும் இல்லை போகவும் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு, இருந்த மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி முன்னே இப்படி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மாதிரின்னு ஒரு வார்த்தையை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு, போன மாதிரி போயிடுச்சு. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் தானாக நடக்குதுல, அதில் ஆடுறாங்க. தபஸ் பண்ணி வருது பாருங்கள், அதில் ஆட மாட்டான் அவன். கரெக்டாக ஒரே பயணம் பண்ணுவான். தானாக நடக்கும், பூர்வ புண்ணியம் இல்லை, அது கொஞ்சம் உயர்த்தும். அதில் அவர் எப்போதும் இப்படி தான் இருப்போம் இனிமேல் அப்படின்னு நினச்சிக்குவார். அப்புறம் ஜடான அதிபாதாளத்தில் போடும். இன்னும் இப்படி ஆகி போச்சு, அதை நினச்சி 4-5 இடத்துல எக்கச்சக்கமாக கடனை வாங்கிட்டேன்னு மாட்டிக்குவான், லாக் பண்ணிவிடும். சில பேரை வச்சு செய்யணும்னா அப்படி பண்ணிவிடும். அப்போ அவருக்கு தலைகால் புரியாது, ஒரு இடத்துல இருக்க மாட்டார். இங்கே போவார் அங்கே போவார், கண்ணே தெரியாது. ஃபஸ்ட்டு அது பேர் அறியாமை. ஆணவம் கண்ணை மறைக்க, அது பேர் தான் அறியாமை. அப்படிலாம் சொன்னிச்சு. இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மாயை யாரை ஏமாத்துது? முட்டா பசங்களை ஏமாத்துது, பேராசை பிடிச்சவனை ஏமாத்துது, அறிவில்லாதவனை ஏமாத்துது. பாக்கி பேர் மாயையில் உழுவுறது கிடையாது. புரியுதா? பாக்கி பேர் மாயையில் உழுறது கிடையாது. விழுந்தாலும் உடனே எழுந்துருவான். ஏன்? அறிவு இருக்கே. அறிவு இல்லாதவன் அந்த பள்ளத்தில் விழுந்தான் ஏந்துக்க மாட்டான், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு 67வது மந்திரம் சொன்னிச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விக்ஷேபம். ஆவரணம்னா இருக்கிறத மறைக்கிறது. மாயையினுடைய மிக முக்கியமான 2 குணம். இருக்கிறத மறைக்கிறது. யாருக்கு? முட்டா பசங்களுக்கு, பாவிகள் தான். யார் பாவிகள்? அறியாமையில் இருக்கிறவங்களாம் பாவிகள் தான். அசுரர்கள்னு சொல்லுது வேதம். வேதத்தை தெரிஞ்சிக்காதவன் எல்லாம் அசுரர்கள்னு சொல்லுது. நீ மறுக்கிறீங்களா ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறீங்களா? வேதம் தெரியாதவன் அசூரர்கள்னு தெரியுது. தன்னை பற்றி அவனுக்கு ஒரு அறிவும் இல்லை. மற்றவங்கள பார்த்தே செயல்படுறான். வந்த வேலையே செய்யலை. வந்த வேலைன்னா என்னன்னு கேட்பான். கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஒரு தான தர்மம்லாம் பண்ணுறானா பண்ண மாட்டேன், எனக்கே பத்தில் எப்படி நான் கொடுப்பேம்மா. இல்லை, ஒரு ஜென்மா ஃபுல்லாக தான தர்மம்லாம் பண்ணாதவங்களாம் இருக்காங்க. கல்லாக மண்ணாக இருக்க வேண்டியதான். அடுத்த ஜென்மா அப்படி தான் பிறக்கும். இப்போ விக்ஷேபம் பற்றி சொல்லுது. விக்ஷேபங்கிறது இருக்கிறத இன்னொன்னா காமிக்குது. அது காமிக்கல, இவனுக்கு தோணுது. அவன் என்ன சொல்கிறான்? அது காமிக்குதுன்னு சொல்கிறான். யாருக்கு? அறிவில்லாதவன், முட்டா பசங்க. அதுதான் சொல்லுது. சைஷா வடபீஜ. ஆலமரம் இருக்குல்ல, ஆலமரத்தினுடைய விதை இருக்குல்ல, அதில் கடுகு மாதிரி 1000 இருக்கும் உள்ள. ஒன்று போட்டால் 1000 செடி முளைக்கும். அது மாதிரி மாயையானது ஒன்று பலவிதமாக 1000 காட்டுது. சைஷா வட்ட பீஜ. ஆலமரத்து விதை போல. சாமானியவத் பொதுவாக. ஏக்கவட் ஒரு வட்டு அநேகவட். ஒரு வட்டு அநேகமாக தெரியுது, பரவுது. அந்த சக்தி அந்த விதைக்கு இருக்குது. தத்யதா. அது எப்படி? அதே போல் மாயை. எப்படின்னா, வடபீஜ சாமானியம் ஏக்கம் அநேகான். வடபீஜம் சாதாரணமாக 1 1000 தெரியுதோ, ஸ்வ அதிரிக்தான் வெளிப்படுத்துதோ, அந்த வட்டான் அந்த ஆலமரத்தை போல, ச பீஜா அனுத்பாத்திய அந்த விதை உற்பத்தி செய்கிறது போல, தத்திர பூர்ணம் எங்கெல்லாம் அது விழுதோ அங்கெல்லாம் அது முளைக்கிறது போல, சதிஷ்ட ஏவமேவ இப்படி
ஏஷா மாயா, இப்படி இந்த மாயை வித்த வியத்தே ஸ்வ வியத்திரிக்தானி தன்னை வெளிப்படுத்துகிறது. பூர்ணானி க்ஷேத்ராணி தர்ஷயித்வா, தன்னை பூரணமாக இருக்கிறது மாதிரி ஈஸ்வரன் போல இருக்கிற மாதிரி எங்கும் தர்ஷயித்வா காட்டுகிறது. இதனால் இந்த அறிவில்லாத இந்த மூடம், இந்த மடம் பொய்யை வசீகரிக்கக்கூடிய பொய் பின்னாடி, வெளிச்சமாக இருக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய பொய் பின்னாடி போகுது. இப்போ சினிமாவில் காமிக்கிறது வேதத்தில் சொல்லுதா? வேதம் மறைப்பொருளாக இருக்குது, எந்த வசீகரமும் இல்லை. நீ தேடினாலும் கிடைக்காது, தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் வெளியில் பார்க்குறது எல்லாம் அப்படியே மலிச்சமாக கிடைக்குது. வண்டியில் போட்டு விற்கிற மாதிரி, தெருவாக விற்கிற மாதிரி. எந்த டிவி சொன்னால் 108 டிவி சேனல்லே என்ன காட்டுறான்? ஆடுறான், பாடுறான், அழுவுதான், சீரியல் போடுறான். இதை பார்த்து அழுவுது. என்ன வேணால் அஸ்மிதா. என்ன அஸ்மிதானா அந்த டிவிக்கு யாராவது டிவியை பார்த்து அழுவாங்களே? அது பொம்மைன்னு தெரியும், அதுக்கு உயிர் இல்லைன்னு தெரியும், அது இடியட் பாக்ஸுன்னு தெரியாது. யார் பார்க்குறா? இடியட் பாக்ஸ்னால் என்ன? முட்டா பசங்களுடைய பெட்டி. இதெல்லாம் அதை பார்க்குது. எது பார்க்கும்? அதை எது பார்க்கும்? அறிவில்லாததெல்லாம் வரிசையில் உட்காந்து பார்க்கும். காய்கறி வெட்டுறேன்னு கையை வெட்டிக்கிட்டேன்னு சொல்லுதா இல்லையா? பாலை கொதிக்க வச்சிடுது, ரசம் மோரெல்லாம் கொதிக்குது. மோர் கொதித்து பார்த்துருக்கீங்களா? இவங்க வீட்டில் தயிர் கூட கொதிக்கும் டக்குன்னு. என்ன காரணம்? என்ன காரணம்? அறிவில்லை. இது என்ன பண்ணுதுன்னா, இதுதான் இந்த மாயை தான் இறைவனை மறைக்குதுன்னு சொல்கிறான். இது மறைக்குதா? அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அப்படி ஒன்று இல்லவே இல்லைப்பா. அது இருக்குங்கிற. எங்கேருந்து வந்துச்சு பாம்பு? யார் பாம்புன்னு சொல்லிச்சோ அவங்க தான் சொன்னாங்க. இருட்டில் அப்படி இருந்த மாதிரி மாதிரி 100 மாதிரி போடும். பாம்பு வரவும் இல்லை, பாம்பு போகவும் இல்லை. இப்போ ப்ராப்ளம் யாருக்கு? அதனால் மாயாங்கிறது நீ தான். மாயாங்கிறது யார்? நீ தான். 13Pன்னு சொல்லிட்டு 18Pயில் ஏறினா அது டி நகர் போகாமல் தாம்பரம் போகும். டைரக்ஷன் கூட தெரியாது உனக்கு. ஒரே மயக்கத்தில் இருக்கிறது. அது பேர் தான் பிராந்தின்னு பேர். அதிலே எழுதியிருக்கான்ல. எதுக்கு எழுதுனா? இதை சாப்பிட்டீங்கன்னா நீ பிரமையில் ஆகிடுவ, நீ வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவ. எல்லாமே இமேஜினேஷன் தானே. இப்போ எல்லோரும் எதில் வாழ்கிறா? இமேஜினேஷனில் தான். இப்போ தெரியுதா? அறிவு இல்லாதவன் தான் வாழ்க்கையில் நிறைய சிக்கலுக்கு ஆளாகிறான். அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள். இப்படி தான். அறிவு இல்லாமல் அந்த பள்ளத்தில் போய் விழுந்துட்டு யாரோ என்னை தள்ளி விட்டாம்பான். இல்லைன்னு இவன் தான் தள்ளி விட்டாம்பான். புரியுதில்ல? புரியுதா இல்லையா? அப்போ யார் மறைக்கும் ஆவரண சக்தியாக? யாருக்கு? வேறுபடுத்தி காட்டும் விக்ஷேப சக்தியாக யாருக்கு? ஒன்றை பலவாக காட்டும் யாருக்கு? அறிவில்லாதவருக்கு, மெய்யறிவு இல்லாதவருக்கு. இப்போ புரியுதா? இனிமேல் மாயை குறை சொல்லாதீங்க. மாயை நீ தான். எப்படி பிரம்மம் நீ தான் சொல்லுதோ அது மாதிரி மாயை நீ தான். அது உன்னுடைய கேடுகட்ட ஒரு சொரூபம் தான். அது என்னது? மாயை. ஒன்றும் அப்படி சொல்லுது மந்திரம், நான் சொல்லலை. புரியுதா? மாயாவோட லட்சணம் சொல்லுது. இப்போ இதுக்கு ஒரே லட்சணம் முட்டா பையனு எழுத வேண்டியதானே. இதில் என்ன தனித்தனியாக 7 லட்சணம் சொல்லுது. என்னதுன்னா ச ஏசா சித்ரா. சித்ரானா விசித்ரா. விசித்திரமாக இருக்க செய்யப்பட
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விசித்திரம் இல்லையா? அது மாயாவுடைய செயல். சித்ரான்னு போட்டு விசித்திரம்னு சொல்லணும். சுதுருடா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உன்னை ஏமாற்றி பள்ளத்தில் தள்ளுற வரைக்கும் ஸ்ட்ராங்காக அப்படியே இனிக்க பேசும். பகுவங்குரா ஒன்று போட்டால் வச்சுக்க 1000 அது பரிமளித்து நிற்கும். ஒன்றே ஒன்று தொட்டினா போதும் 100 வேலையை கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீ கரண்ட்டு மாதிரி தான் அது. புரியுதா விஷயம்? தொட்டினா 100 வேலையை உனக்கு கொடுத்துரும். அந்த 100 வேலையை செய்கிறதுக்கு உனக்கு 50 வருஷம் ஆகிடும். என்ன நடக்குதுன்னே தெரியாது. 20 to 50 எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமாக கடந்து. அறிவு இல்லாதவனா செத்தான். அறிவு இருக்கிறவன் கொஞ்சம் அப்படியே பட்டுப்படாமல் அப்படியே என்ன பண்ணுவான், இப்படி ஒரு ஓரமாக சுற்றிக்கிட்டேன். அதுக்குள்ளே அஸ்மிதான்னு சொல்கிறேன் இல்லையா? அஸ்மிதானா என்னது? அதுவாக ஆகிடுவான். மாயா ஆகிட்டான். இப்போ பூர்ணமாக பிரம்மமாக இருக்கிறவன் பாவம் மாயா போயிட்டான். அவன் எப்படி இருக்கான்? அவன் எப்படி இருக்கான்? சுதுருட்டா. ஒன்று தொட்டால் பகு அங்குரா, நிறைய விதைகள் முளைக்குது. ஒரு செடி ஒரே ஒரு விதை போடும். அத்தி மரம் ஒன்று போட்டால் போதும். அதில் 1000 விதை இருக்குது. சின்னோண்டு தான் இருக்கும். ஒரு சுண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும். சுண்டைக்காய் தெரியுமா? சுயம் குண அப்படின்னா குணத்துலேருந்து வேறுபட்டது மாதிரியும் தெரியும், வேறுபடாத மாதிரியும் தெரியும். குணமே இல்லாத அதே நம்ம 3 குணத்தையும் மாறி வருது இல்லையா? தம குணம், ரஜகுணம், சத்துவகுணம். அதுவே மாயை தான். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியா, அதுவும் மாயை தான். இதெல்லாம் எங்கே அழைச்சிட்டு போகிறது? இதெல்லாம் மெய்ப்பொருளுக்கு அழைச்சிட்டு போகிறது. மாயைன்னு அறிஞ்சு போகணும், மாயைன்னு தெரிஞ்சு போகணும். வாழ்க்கையை அப்படி தான் நம்ம நடத்தணும். அதுக்கு அறிவு வேணும். எந்த அறிவு? மெய்யறிவு வேணும். எல்லாம் காலம் போன கடைசியில் தெரிய வருது. என்ன பண்ணுறது? இளைஞர்களாவது தப்பிக்கிட்டோம். என்ன அங்குரேஸ்வாபி, இந்த ஜெகத்துக்கு காரணமாகவும் அங்குராகமும். அங்குரன்னா இந்த விதையிலேருந்து அந்த செடியிலேருந்து வெளியில் குருத்து வருதில்ல, அதுதான் அங்குரன்னு பேர். இந்த ஜெகத்துக்கு அதுதான் காரணம். குணாபின்னா குணத்துக்கு வேறுபட்டதாகவும் இருக்கும், காரண காரியத்துக்கு அப்பாலும் இருக்கும். பிரம்ம மாதிரி சர்வத்திர எங்கே யாருன்னா எங்கே வேணாலும் இருக்கும். நீ எங்கெல்லாம் இருக்கியோ அது அங்கெல்லாம் இருக்கும். யார் மாயா? நீ தான் மாயா. எப்படி தத்துவமசின்னு சொன்னாரோ இதை கூட எழுதணும். மாயாசி அப்படின்னு கூட எழுதணும். ஏன்? தன்னை அவன் அப்படி தானே இருக்கான். இவன் உடம்பாக தானே நினச்சிட்ருக்கான். உடம்பாக நினைக்கிறான், மனமாக நினைக்கிறான், அப்புறம் புத்தியாக நினைக்கிறான், அகங்காரமாக நினைக்கிறான். ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு தான். அப்புறம் எப்போ பார்த்தாலும் தூக்கம். சாப்பிட்ட உடனே அங்கேயே படுத்து தூங்குறான். கும்மிருட்டு வேணும்னு கேட்குறான். லைட்டை ஆஃப் பண்ணுன்றான். நமக்கு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? கும்மிருட்டு வேணும் போட, எல்லாம் ஆஃப் பண்ணு. தூக்கம் வருது. பூனைக்குட்டி இல்லை, அது பால் வச்ச இடத்துல அப்படியே தூக்கிடும் பூனைக்குட்டி. சர்வத்திர பிரம்ம விஷ்ணு சிவ யாரையும் விட்டு வைக்கல. பிரம்மா விஷ்ணு சிவ. அப்போ தான் இவங்க என்னவா இருப்பாங்க? கொஞ்சம் அடக்கமாக இருப்பாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கும் பக்கத்தில் உட்காந்துருக்கு. பிரம்மா விஷ்ணு சிவரூபிணி உருவமாகவே மனமாக இருக்கிறது, நிழலாக இருக்கிறது. சைத்தன்ய தீப்ததா அசையக்கூடியது. சைத்தன்ய உணர்வு நிலை, அறிவு நிலை. தஸ்மாத் ஆத்மன்யவ, அதுவும் ஆத்மா தான். கரெக்டாக சொல்லிடுச்சு. மாயாவும் சித்து தான். சித்தனுடைய பிரபாவம் தான் அது. சித்து ஏதோ மூடி வச்சிருக்கு. சித்தை ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அதை டக்குன்னு முடிவு எடுத்துட்டான் வச்சுங்க. சிந்திக்கவே இல்லை. செய்யலாமா வேண்டாமான்னு அறிவுக்கு போகல, மனசில் தோணிச்சு செஞ்சுட்டான்ட்டான். அப்புறமா பார்த்தா அது தப்பாக இருக்கு. லாஜிக்கெலாம் இப்போ பார்க்கலாம். அவர் வேகமாக இருந்தார், ஆவேசத்தில் இருந்தார். அதனால் சத்துனுடைய மனம்தான் சித்து. சித்தனுடைய பிரபாவம் தான் இந்த தோற்றங்கள், ஜகத்து, பொருட்கள் எல்லாம். சிதாபாசம். சத்து சித்து சிதாபாசம். சிதாபாசங்கள் தான் இந்த உலகம். அது எப்படி சொல்லணும்னா, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் நீங்கள் தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சரி, உங்கள் வீட்டில் உள்ள பொருளை யாராவது உங்கள் கெஸ்ட்டு வராங்க, உத்து பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன்,
உடனே உங்களுக்கு நெளிவீங்க. உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க 10 பேர், எல்லார்ட்டையும் உங்கள் பீரோவில் இருக்கிற நகைலாம் எடுத்து கொண்டு காட்டுவீங்களா? ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நகை, வெள்ளி ஜாமான்கள், பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, இதையும் சேர்த்துக்கணும், எல்லாம் நம்மளை திட்டுவாங்க. பட்டு வேஷ்டி இதெல்லாம் வந்தோடனே எல்லாருக்கும் காமிச்சு, வாங்க வாங்க எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது பாருங்கள், இந்த வாங்க, இந்தாங்க சாமி தான் உங்களுக்கு, நீங்களே பாருங்கள் சொல்லுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அந்த பீரோவை எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன காரணம்? அந்த பீரோவில் இருக்கிறது எல்லாம் நான் அப்படி திருட வந்து திருட போயிட்டா வச்சிங்களா, முதல் முறையாக அப்போ தான் அவங்களுக்கு அட்டாக் வரும். இது வரைக்கும் பொதுவாக ஆண்களுக்கு தான் அட்டாக் வரும், புரியுதில்ல? இந்த பீரோவில் திருடன் போயிட்டான்னு வச்சுங்க, அதுவும் இந்த ரவுண்ட் ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்க, இப்படி போய் இப்படி வரும். அந்த பாக்ஸில் உள்ள பொருள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டா வச்சுங்களேன், மகிழ்ச்சியாக இருப்பாங்களா? அவ்வளோதான். அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போனாலும் போயிடுவாங்க சில பேர். அவங்கள மறுபடியும் இந்த நிலைக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு வெறும் என்னது, வெறும் மெட்டல், அது வெறும் மெட்டலுங்க. மஞ்சள் கலரில் இருக்கும், சில இது வெள்ளை கலரில் இருக்கும். நீ என்ன காப்பரையாக கொண்டு வைக்க போகிறீங்க, கார்பனியாக கொண்டு வைக்க போகிறீங்க, கரியாக கொண்டு வைக்க போகிறீங்க, இரும்பு கொண்டு வைக்க போகிறீங்களா பீரோவில் இருக்கட்டுன்னு? அதெல்லாம் என்ன மாதிரி, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க? அதுவாக தங்கத்தை நினச்சி 40 பவுன் வச்சுருந்தேன், காணா போச்சுன்னா 400 பவுன் வச்சுருந்தேன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, பொய்யெல்லாம் வரும் வெளியில். யாரோ மந்திரத்தில் சொல்லுது, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. தஸ்மாத் ஆத்மன் ஏவ, அதுவும் ஆத்மாவுடைய பிரபாவம் தான். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் யார்? நீங்கள் தான். எப்படி ஆயிருக்கீங்க? அப்படி ஆகிட்டீங்க. அப்புறம் நீங்கள் எங்கே பிரம்மாகிறது? பிரம்மம்மா கடவுளா? அதெல்லாம் கோயிலுக்கு போய் பார்த்துக்கலாம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கிருத்தியானிக்கே பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம் வேண்டி கிடக்கு? நீங்கள் அது மாதிரிலாம் இல்லை, எனக்கு பட்டுலாம் கிடையாது, நான் வந்து பிரம்மஸ்வரூபமாக இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு வீரவெல்லாம் என்ன பண்ணிடுறீங்க, லாக் பண்ணி வச்சுருங்க. சாவி எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. மறந்தாலும் மறந்தீங்க பல பேர். இங்கே வச்சு பார்த்தீங்க, அங்கே வச்சு பார்த்தீங்க, அங்கே வச்சு பார்த்தீங்க, இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா இடமும் அவனுக்கு திருடன் தெரியுமில்ல. தஸ்மாத் ஆத்மன் ஏவ, அது ஆத்மாவே. திரிவித்யம் 3 நிலைகளில் வேலை செய்யுது. சர்வத்திர 3ஆகும், எல்லாவற்றிற்கும். யோனித்வாபி ஜீவராசியினுடைய தாயாக இருக்குது. மாயா மாதா தான். 3 குணம் இருக்கிறதுனால த்ரீன்னு சொல்ல தான் ஸ்ரீன்னு சொல்கிறது. 3 குணம் இருக்குல்ல, திரிகுணாத்மிகா மாயான்னு ஒரு வாக்கியம் இருக்குல்ல. 3 குணம் இருக்கிறதுனால த்ரீ. அதை வந்து இதில் சொல்லும்போது, வாக்கியத்தில் சொல்லும்போது ஸ்ரீன்னு சொல்லுவாங்க. புரியுதா? மாயாவும் ஆத்மாவின் நிழலே. சிதாபாசம் தான் மாயா. யாருக்கு ஏற்பட்டுச்சு? அறிவில்லாதவனுக்கு. முக்கியமாக அண்டர்லைன் பண்ணணும், அறிவில்லாதவனுக்கு மாயா. அறிவாக இருக்கிறவன்ட்ட மாயை தோணவே தோணாது. இப்போ சூரியன்கிட்ட நிழல் தோணிச்சா, இருட்டு தோணிச்சா? முன்னாடியே நிற்க முடியாது. ஏன்? அறிவு. இந்த ஆத்மாவே நிலையாகவும் அலையாகவும் நுரையாகவும் இருக்கிறது. மாயாவே பஞ்சபூதம். அதோடைய சத்துவகுணத்தில் தான் என்ன வந்துச்சு? தேவர்கள். ரஜோகுணத்தில் ஜீவராசிகள், தமோ குணத்தில் பஞ்சபூதங்கள் வந்துச்சு. மாயா தான். என்னது? அணுக்கள் சேரும்போது ஸ்தூலமாக இருக்கும், பிரியும்போது சூக்ஷ்மமாக ஆகிடும். எப்போதும் எப்படி இருக்குன்னா, எப்போதும் சூக்ஷ்மமாக இருக்கும். எங்கே இருக்குன்னா காரணத்தில் இருக்கும். இப்போ ஒரு காரை பார்க்குறீங்க, அந்த காரை எதால் பார்க்குறீங்க? உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. அந்த காரு அப்படியே உள்ளே போகுது, காராக உள்ளே போகுது. அது என்ன பண்ணுது? நம்ம கண் அதை வந்து வேவ்ஸாக மாற்றுது. ஒரு படத்தை எடுத்துகிட்டு உள்ளே போய் ஒரு பாயிண்ட்டாக மூளையில் ரிஜிஸ்டர் பண்ணிடும். எப்போ காரை பற்றி பேச வரீங்களோ அப்போ அந்த மூளை என்ன பண்ணும்? அந்த ஒரு பாயிண்ட்டை மறுபடியும் அலையாய மாற்றி மறுபடியும் ஸ்க்ரீனில் படத்தை போட்டு காமிக்குது. அந்த காரு பார்த்தேங்க, அந்த மாதிரி கார் தாங்க வேணும். இல்லை அந்த காருடைய நான் பேரை சொல்லலாம். இப்போ அவங்க சொல்கிறாங்களா, ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தேங்க,
அந்த படத்தில் அவங்க கட்டிட்டு வராங்களே, இவங்க கட்டிட்டு வராங்களே, அதே மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸு இருக்கா இல்லையா? இல்லையா? என்ன கடை வச்சுருக்க நீ? இப்போ என்ன பண்ணுது, ஒரு ஒரு படம் ஒரு பிம்பமாக ஒரு அலையாக உள்ளே போய் ரிஜிஸ்டர் ஆகுது. எப்போ தேவையோ அது என்ன பண்ணுது, ரீகலெக்ட் பண்ணுது. உள்ளே இருக்கிறது பாயிண்ட்டு தான். அது மாதிரி நம்ம சித்தத்தில் கோடான கோடி மெமரி வச்சுருக்கோம். நம்ம ஏகப்பட்ட மெமரி பதிவுகள் வச்சுருக்கோம். எப்படி இருக்குது, பாயிண்ட்டாக இருக்குது. விரிச்சா அலையாகும். யார் விரிக்கிறான்னா நம்ம மூளை தான் விரிக்குது. சயின்டிஃபிக் பார்த்தா அந்த மனங்கிறது மூளையில் இருக்குதுன்னு சொல்லுவான். நம்ம மனம் வந்து ஹிருதயத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். கடைசியில் மனமே இல்லை. மனம் இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் தான். அறிவுக்கு போயிட்டால் மனம் இருக்காது. அறிவுக்கு போயிட்டால் மனம் இருக்காது. இப்போ மனம் இருக்கிறவன் தான் சுக துக்கம். அறிவுக்கு போயிட்டால் சுக துக்கம் ரெண்டுமே இருக்காது. மேலே பிரம்மத்துக்கிட்ட போயிட்டால் ஆனந்தம் மட்டுமே. சுக துக்கம் யார் அனுபவிக்கிறான்? மனம்தான் அனுபவிக்குது. ஏன் நம்ம அப்படியே மாறிட்டோம்? யார் நாம் சித்து. சித்து யார்? சத்தினுடைய சரிபாதி. பேரறிவு, பேராற்றல். இவ்வளவு மகத்தான விஷயம் அல்பமாகிடுச்சு. அப்போ இதுதான் 69வது மந்திரம். 70வது மந்திரம் அருமையான லைன். இது எழுதிங்க. அபிமந்தா ஜீவோ நியந்தேஸ்வரஹ. அபிமந்தா ஜீவோ தமிழில் எழுதிக்கிறீங்களா? அபிமந்தா ஜீவோ நியந்த ஈஸ்வர. அபிமந்தா ஜீவோ நியந்த ஈஸ்வர. அதுக்கு பேனாவும் கிடையாது, பென்சிலும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. அபிமந்தா ஜீவோ நியந்தேஸ்வரக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் செய்கிறேன்னு சொல்கிறது ஜீவர், அவனை இயக்கிறது ஈஸ்வரன். புரியுத அர்த்தம்? நான் செய்கிறேன்னு சொல்கிறது மனிதனுடைய செயல்பாடுகள். என்னவாயிட்டான் அவன் ஸ்தூல உடம்பா, சூக்ஷ்ம உடம்பா, காரண உடம்பா, அறிவா, புத்தியா, அகங்காரமா, இத்தனை நிலைகளில் நான்கிறான். நான் செய்கிறேங்கிறான். ஆனால் சுருக்கம் என்ன? ஈஸ்வரன். நியந்தா ஈஸ்வரன். அவனை ஆற்றுறதும் இயக்கிறதும் ஒடுக்கிறதும் ஈஸ்வரன். அதான் நியந்தா, கண்ட்ரோல் பண்ணுறவன் ஈயன். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நடிகர் ஜீவன் நடிகன். ஆனால் அது அவன் என்ன சொல்கிறான்? நான் நடிகன், நான் தான் செய்கிறேன், இந்த வீட்டை நான் தான் கட்டினேங்கிறான். சொல்கிறோமா இல்லையா? நம்ம ஏன்னா பணம் நான் வச்சுருந்தேம்மா, தங்கமாக வச்சுருந்தேன் இல்லை பணமாக வச்சுருந்தேன். அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? நான் கடினமாக உழைச்சே அந்த பணத்தை சம்பாதிச்சேன். அந்த கடினமாக எப்படி உழைச்ச? கடினமாக இங்கே போனேன் அங்கே போனேன். போக்குறதுக்கு உனக்கு உடம்பு வேணுமா? அது யார் கொடுத்தா? அதான் விஷயம். எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க. அதுக்கு உயிர் யார் கொடுத்தா? எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு எறும்பு ஓடுது, எறும்பை நம்மளால் படைக்க முடியுமா? அதுக்கு உயிர் யார் கொடுத்தா? நீங்கள் ஒரு பாத்ரூம், ஒரு புக்கை ஓப்பன் பண்ணிங்க, அதில் சின்னோண்டு ஒரு கொடுகளோடு சின்னோண்டு ஒரு பூச்சி ஓடுது. பழைய புக்கு லைப்ரரியில் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திறந்தீங்கன்னா அதுக்கு 7 தாது இருக்குது. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சின்ன பூச்சிக்கு 7 தாது இருக்குது. யார் படைச்சா? நீங்கள் படைச்ச, நான் படித்தேன். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நான் தான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன், நான் தான் காம்பவுண்டு போட்டேன், நான் தான் வாங்கினேன் அப்படி சொல்லல. அது தவறு. அபிமந்தா ஜீவோ அப்படி நினச்சிக்கிற. அப்படி நினைக்கிறவன் ஜீவன், இயக்கிறவன் ஈஸ்வரன். அதுதான் அர்த்தம். உன்னை இயக்கிறவன் ஈஸ்வரன், உன்னை தோற்றி இயக்கி முடிக்கிறவன் ஈஸ்வரன். உன்னை நடிக்க வச்சிருக்காங்கிற அறிவு உனக்கு இல்லை. அபிமந்தா ஜீவோ நியந்தே ஈஸ்வரஹா. நான் என்ற செய்கிறேன் என்ற அகங்காரம் மனுஷன். இப்போ யார் பிறக்கிறான்னா மனுஷன். தன்முனைப்புன்னு பேருங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. நான் செய்கிறேன், நான் இல்லைன்னா இது நடக்காது, நான் இல்லைன்னா அது நடக்காது, நான்லாம் சொல்கிறாங்கல்ல, இது அகங்காரம். அவன் செய்கிறான். நான்கிற இடத்துலலாம் அவன் போடணும். அதுதான் சத்தியம்.
நான் செய்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அது அகங்காரம். என்னை வைத்து அவன் செய்கிறான்னு செய்ய சொல்லி அது பேர் அறிவு, ஞானம். இப்போ மனுஷன் யாரு? மனுஷன் எப்பயுமே அகங்காரமாக இருக்கான். மனசு என்னது? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். புத்தியோட தொடர்பே கொள்ளாது, ஏன்னா அதுக்கு புத்தியே கிடையாது. புத்தியில் போய் தொடர்பு கொண்டு அது வேலை செய்கிறதில்ல. மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்யும். செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்லும். அது சரியா தப்பா? நாம் செய்கிற மாதிரி நம்மளை இயக்கிற ஒரு சக்தி இருக்கா இல்லையாங்க? நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன், உனக்கு நடக்கிற சக்தி எவன் கொடுத்தான்? ஒரு காயே காலி இழுத்துக்கிச்சு, என்ன பண்ணுவேன்? நானே சரி பண்ணேன்னு சொல்ல பார்க்கலாம். இல்லை அப்பா அவன் செஞ்சான்னு சொல்கிறது என்ன அயோக்கியத்தனம் இந்த பயலுங்க. கை காலி இழுத்துக்குச்சுன்னா அவன் செஞ்சுட்டான். நல்லா வேகமாக ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு நான் கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்கிறது. இது புரியுதுல? இதுதான் அகங்காரம்னு பேர். அதுக்காக தான் பிறவியை போடுது. நீ இந்த அறிவு வர வரைக்கும் உனக்கு பிறவி உண்டு. எந்த அறிவு? நம்மளை வச்சு ஒரு சக்தி இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அறிவு உணர்வாக வரணும், அனுபூத்தியாக வரணும். வர வரைக்கும் உனக்கு பிறவி உண்டு. அப்போ நீ தங்கத்தை கேட்பியா? தங்கத்தை வச்சு என்னையா பண்ணு? தங்கத்தை வச்சு கை காலை சரி பண்ண முடியுமா? நீ லட்சம் தெரப்பி பண்ணு, அந்த தெரப்பி பண்ணு, இந்த தெரப்பி பண்ணு, சொல்லுங்கள். அப்போயே நீ தான் செஞ்சானே, நீனே எல்லாம் பண்ணிக்க வேண்டியதானே, சரி பண்ணிக்க வேண்டியதானே? இப்போ இந்த சிந்தனை யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையே ஒரு செகண்டில் அப்படியே முடிஞ்சு போயிடுங்க. அதுக்குள்ளே இவ்வளோ ஆட்டம், இதில் இவ்வளோ பணம் வேணுங்கிறது, இவ்வளோ காசு வேணும், இவ்வளோ நகை வேணுங்கிறது, எல்லாம் இவ்வளோ தான். கேட்டால் திங்க் பிக்கான். அறிவு இல்லாமல் திங்க் பிக் பண்ணக்கூடாது. அறிவை சேர்த்துக்கிட்டா எல்லாம் திங்க் பிக்கெலாம் வரும். ஏன் அறிவை பற்றியே யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். அறிவே கிடையாது. ஆசை இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, பார்க்குறதெல்லாம் வேணும். செயல் இருக்குது, என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்க, நான் என்ன வேணாலும் செய்கிறேன், பஞ்சமாக பதக்கம் பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். ஆசை இருக்குது, செயலும் இருக்குது. செய்யலாமா வேண்டாமாங்கிற அறிவு இருக்கானா? இல்லை. அவரை பார்த்து எல்லாம் இப்போ டிவியில் என்ன காமிக்கிறான், சினிமாவில் என்ன ஒரே ரவுடிசம் காமிக்கிறானா? என்ன தத்துவம்? சமுதாயத்தில் நிறைய ரவுடிசம் கிரியேட் பண்ணுறது, வன்முறையை கிரியேட் பண்ணுறது. என்ன நோக்கம்? ஒருத்தன் கேஸ் போட்டான், அவருக்கு மென்டல் ப்ராப்ளமாக இருக்கும், அவர் டெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தன் கேஸ் போட்டான். ஏதோ யாரோ ஒரு புண்ணிய ஆத்மா போல் இருக்குது. சமுதாயத்தில் உண்மையிலே அக்கறை இருக்குது. எல்லாம் பார்த்துட்டே என்னங்க ஆகும்? எல்லோரும் எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்மளும் ஆடிக்கிட்டே இருப்போம். எப்போ தானே நம்ம அறிவு இல்லைல்ல நமக்குல. எல்லாம் மந்திரத்தில் சொல்லுதுப்பா, அபிமன்தானே என்னது நடிகர்னு அர்த்தம். நான் செய்கிறேன்னு சொல்கிறான். அபிமந்தா ஜீவோ, நான் செய்கிறேன்னு நினைக்கிறது ஜீவன். நியந்தே ஈஸ்வரன், இயக்கிறவன், கண்ட்ரோல் பண்ணுறவன் ஈஸ்வரன். சர்வம் அகமானி ஹிரண்ய கர்ப்பம். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் அபிமானி தான். ஸ்டேட்டஸு, ப்ரைடு, ப்ரௌடு, எங்கள் லெவலில், எங்கள் பரம்பரையில், எங்கள் ஜாதியில் எல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? எல்லாம் இமேஜ், எல்லாம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. சர்வம் அகமானி, எல்லோரும் அகமானியாக இருக்கான். ஜீவராசி ஹிரண்ய கர்ப்பம், மாயோன் ஹிரண்ய கர்ப்பன். இந்த ஜீவராசிகள் சித்தலாம் என்னவா இருக்கு? ஹிரண்ய கர்ப்பனாக தான் இருக்குது, மனமாக இருக்குது. அது என்ன? அது உண்மையிலேயே அது பிரம்மம், அது சத்து. ஆனால் இப்போ என்னவா இருக்குது? சித்தாக இருக்குது. சித்தோட மனங்கிற இந்த உபாதிகள்லாம் அதை கவர் பண்ணி வச்சுருக்கு. இப்போ ஹிரண்ய கர்ப்ப ஜீவராசிகள் எல்லாரும் ஹிரண்ய கர்ப்ப, ஸ்திரீ ரூபம், 3 ரூபம் எதெல்லாம் இருக்குது? அதெல்லாம் மாயை. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, என்னெல்லாம் 3 இருக்குது. தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். அதை நீ கடக்கணும். அதான் அத்ரி, மாயையை கடந்தவன். இந்த 3 எல்லாம் மாயை. 3 வருதில்ல மாயை.
ரூபம் 3 ரூபம் இருக்குது. ஈஸ்வரவத் ஈஸ்வரனை போல. அவ்வியக்தம் வெளிப்படும், சில நேரத்தில் வெளிப்படாது. மித்து சித்து சைத்தன்யம் சர்வகோ எங்கும் இருக்கும். ஈஸ்வரக ஈஸ்வரனுக்குள்ளேயே இருக்கும். கிரியா ஞான ஆத்மா கிரியாசக்தி ஞானசக்தி இச்சாசக்தியாக இருக்குது. சர்வம் சர்வமயம் சர்வே ஜீவா இதெல்லாம் சேர்ந்தா ஜீவன். இதெல்லாம் இருக்கிறவன் தான் பிறக்கிறான். இப்போ புரியுதா? ஜெகத் யாருன்னா இங்கே பஞ்சபூதமாக இருக்கிறதும் அபிமானி தான், ஜீவராசிகளாக இருக்கிறதும் அபிமானி தான். மரம் செடி கொடியும் நானேன்னு சொன்னார்ல. யார் சொன்னா? இரண்யகர்ப்ப சொன்னார். கரெக்டாக தான் சொன்னார். இருக்கிற சித்தி எல்லாம் எல்லா ஜீவராசிகளும் நான் தான். சித்தா பிறந்திருக்கிறது எல்லாம் யார்? அபிமானி. அந்த அபிமானத்தை நீக்கிறதுக்காக தான் பிறவி. நீ மடத்தனமாக எதாவது பண்ணிகிட்டு இருக்கல, அதான் வேலை. இது புரியுதா? இருக்கிற அறிவு பல ஜென்மாவில் சேர்த்து வச்சுருக்கல, இதே மாதிரி நம்ம ஒன்று செய்யணும்னு ஒரு அறிவு நிலையில் இருக்கல, அதுதான் உங்களுக்கு போட்டு மாதிரி இருந்து என்ன பண்ணுது? இந்த ஜீவனை கடக்க வை. அதுக்குள்ளே அறிவை தேடணும். எப்படி இப்போ எவனுக்கு என்ன தெரியுது? நம்ம எங்கே போந்தோம், எங்கேருந்து வந்தோம், என்ன பண்ணோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யணும், எவனுக்கா தெரியுதா? எல்லாம் ஒரு மயக்கத்தில் தானே போகிறான். அவன் என்ன பண்ணுறான்? எய்த்த வீட்டுக்காரன் இவன் என்ன பண்ணுறான்? ஸ்ட்ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டு, பின்னாடி வேக்கண்டாக இருக்குது. சரி, பின்னாடி ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். அப்புறம் மேலேயே பார்க்குறதில்ல. மேலே ஒரு சக்தி இருக்குல்ல, அதை பார்க்குறதே இல்லை. ஃப்ரண்ட்டு ரைட்டு லெஃப்ட். நான் அவன் என்ன செய்கிறான் அதுதான் நானும் செய்வேன். எங்கள் சொந்தக்காரங்க எத்தனை பவுனு போட்டிருந்தாங்க, அதை விட ஒரு பவுனு அதிகமாக போட்டு கழுத்து நிறையா போட்டிருந்தாங்க. எங்கே போய் நிற்க போகுது இது? சரியா, வருமானம் வந்தால் எல்லாம் வாங்கி போட போகிறாங்க, வச்சுருக்க போகிறீங்க. வந்தால் சந்தோஷம், வந்தால் நல்லது, வராட்டி ரொம்ப நல்லதுன்னு யாராவது ஒரு ஆள் சொல்ல சொல்லணுமா? வந்தால் தான் நல்லது, போனால் எல்லோரும் போய் இந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் வெளியில் போ, என் வீடு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்லிகிட்டு இருக்காங்க, பல நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னாச்சு? சர்வகோ ஈஸ்வர கிரியா ஞானாத்ம சர்வம் சர்வமயம் சர்வோ ஜீவ எல்லாம் ஜீவன். சர்வமயா எல்லாம் ஜீவராசிகளாக பொருளாக பஞ்சபூதங்களாக எல்லாமே இருக்கு. சர்வ அவஸ்தா, ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. சர்வே ஜீவாக சர்வமயாக எல்லாம் என்னது? எல்லாம் சத்து சித்து ஆனந்தத்தில். சத்தை நம்ம மூலம் அது பார்க்க முடியல, ஆதாரமாக இருக்குது. சித்து மூலம் அறிவு சுரூபமாக இருக்குது, அதுக்கிட்ட தொடர்பு கொள்றதில்லை. எதில் தொடர்பு கொள்கிறோம்? இந்த மனோங்கிறது கூட இந்த சித்து சேர்ந்துக்கிட்டு ஒரே ஆட்டம் போடுது, ஒரே கொட்டம் போடுது. அது கொட்டத்தை அடக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கான் இறைவன். இது ஒன்று சொல்லுங்கள், இப்போ அறிவு இல்லாமல் எவ்வளோ பேர் எப்படிலாம் செயல்படுறான்? காலையிலேருந்து ஏந்திரம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் ஓடுறானா இல்லையா? எப்படி செயல்படுறான்? தனக்கு என்ன தோணுச்சோ செயல்படுறான். அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறானா? அவன் எப்போதும் ஒரே வேலையை தான் செய்கிறான். அதனால் அவனுக்கு அதுவும் அவசியம் இல்லை, சரி தப்பு எதுவும். எப்போதும் ஒரே வேலை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சேலஞ்சு இருக்கா என்ன பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு தொழிலை மாற்றணும். பிஸியாக இருப்பான். ஒரே தொழிலாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறான்? மாவை அரைக்கிறான், அரைச்ச மாவையே அரைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதே தான் பண்ணுறோம். என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? என்னுடைய கேள்வி என்னென்னா, நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தெளிவாக வேலை செய்கிறியா? இல்லை. தெளிவாக வாழ்க்கை நடத்துகிறியா? தெளிவாக முடிவெடுக்கிறியா? தெளிவாக செயல்படுறியானா? இல்லை. எப்படி தோணுதோ ஆனால் காரணம் சொல்லுவான். மாயை அப்படி பண்ணிச்சு, என்னை இப்படி பண்ணிச்சு, நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் யாருக்கு? ஜாதகம் யார் பாப்பா? அறிவு இல்லாதவன் தான் பார்ப்போம். எப்போ போனாலும் அவன் கர்மா சரியில்லைன்னு சொல்லுவான். போன உடனே உனக்கு கர்மா சரியில்லை, ஜாதகத்தை எடுத்து டைம் சரியில்லைன்னா தான் இதே தொடுப்பான். டைம் சரியில்லைதெல்லாம் யாருக்கு? டைம் சரியாக இருந்தாலும் சரியாக இருக்கிற ஜாதகம் எல்லாருக்குமே கேடுகட்ட ஜாதகம் தான். நீ பிறந்திருக்க,
ஜாதகம் சரியில்லைன்னு தான் பிறந்திருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அது தெரியுது, இது ஏன் தெரிய மாட்டேது? அதில் நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எது? உனக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே 98.9% கெட்ட நேரம் தான். நீ என்ன பண்ணணும்? அறிவை வச்சு அதுலேருந்து நீ கடந்து வரணும். அதனால் என்ன பண்ண, தவம் பண்ணணும். இவ்வளவு அக்கிரமம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. மந்திரம் எடுத்து சொல்ல வேண்டியதாக எங்களை வச்சு வேற சொல்ல வைக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு ஏதாவது இது உண்டா? நம்ம ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தான், வெள்ளை ஸ்க்ரீன் மாதிரி தான். இதில் நம்ம மேலே நிறைய படத்தை ஓட்டுறாரு சுவாமிநாத சுவாமி. ஒரு நல்ல படமும் வரும், இது மாதிரி திட்டுற படமும் வரும். நம்மளை சொல்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம விட போகிறோமா என்ன? இன்னையிலேருந்து நான் அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், இன்னும் விட போகிறோமா என்ன? நீ உன்னோட தாத்தாலாம் சொல்லிட்டு போயிட்டான், போயா நான் அந்த 25 கிலோவை அடைந்தால் 25 கிலோ, அடையாவிட்டால் மரண தேவி. அப்படியே நான் ஆமையாக பிறக்க வேண்டியதுதான். என்ன பண்ணும்? இப்போ மாயா மாயோன் இரண்டும் ஒன்றே. சித்து உமா சக்தி, மாயா ஜகத்து சம்சாரம் எல்லாம் ஒன்று தான். மனிதன் ஜீவராசிகள் எல்லாம் ஒன்று தான். இதில் யாராவது ஒருத்தன் விழிக்கிறான். எத்தனை பேரில்? இப்போ 100 கோடியில் நம்ம 100 கோடி பேரில் 5 கோடி பேர், 5% சொல்லுது வேதம். 5 கோடி பேர் இறைவனை தேடுறான். பாக்கி பேருக்கெல்லாம் இறைவனாவது மண்ணாங்கட்டியாகுது. இறைவனே அவசியம் இல்லையா? நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன். உடம்பு சரியாமல் போயிட்டா எங்கள் மிஸ்ஸஸ் கோயிலுக்கு போவாங்க, அவங்க பிரார்த்தனை பண்ணிவிடுவாங்க. புரியுதா? கோயிலுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டார். இதெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மந்திரம் அந்த காலத்திலேயே, இது எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதோ, காது வழியாக வந்தது. கர்ண பரம்பரைன்னு பேர். கர்ணன் மாதிரி அள்ளி கொடுக்குற பரம்பரை இல்லை. காது வழியாக செவி வழியாக கேட்ட செய்திகளை எழுதியிருக்காங்க ஞானிகள். பிரம்மத்தினுடைய குரல் அது. சர்வமயம் சர்வே ஜீவா. என்னாச்சு? மாயா மாயோன் இரண்டும் ஒன்றே. மனிதன் நடிகனே, இயக்குனர் இறைவன். நான் செய்கிறேன் என்பது போல தெரியும். அகங்காரமான மனமே பிறக்கிறது, இறக்கிறது. எல்லாம் 3 குணமாக இருக்கும். அது பேர் திரிரூபம். 3 எல்லாம் மாயையே. திரிகுணாத்மிகா மாயா. இந்த மாயாவை கடக்கிறது தான் அத்திரி. அதனால் அவர் பேர் அத்திரி மகரிஷின்னு மாயை கடந்தவருங்கிறதுனால அப்படி சொன்னாங்க. 71வது மந்திரம். ச வா ஏஷ, அந்த இந்த ஆத்மாவே பூதானி இந்திரியாணி விராஜம், பஞ்சபூதங்களாகவும் புலன்களாகவும் உட்காந்துருக்கு. விராஜம் தேவர்களாகவும் கோஷங்களாகவும் சிருஷ்டா படைப்பாகவும், அந்த படைச்சு அதுக்குள்ளே நுழைபவர் பிரவிஷ்ய மூடோ, படைச்சப்பட்ட இந்த உடம்புக்குள்ளே நுழையிறவனாகவும், மூட இவ, இந்த சித்து தான் முட்டாள் மாதிரி வேலை செய்யுது. மூட இவ, இந்த சித்து தான் மனசோட சேர்ந்துக்கிட்டு முட்டாள்தனமாக வேலை செய்யுது. அதுவே போட்டு மந்திரமே போட்டுச்சு, மூடன்னு போட்டுச்சு. மாயா முட்டா பசங்க தான் மாயை குருவாக இருக்கும். அது பேச்சு தான் கேட்பான் இவன். எதுக்கு அறிவில்லையோ அது உபதேசம் பண்ணி இவன் கேட்பான். இவனுக்கு அறிவு இருக்காது, இவன் உபதேசம் பண்ணுவான், அது கேட்கும். என்ன சொல்லிச்சு? இந்த படைப்பை படைச்சி மூட இவ, மூடனை போல விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. அதனால் என்ன ஆகுதுன்னா, இதனால் என்ன ஆகுதுன்னா, சுவாமிக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் செக்கு மாடாக இருக்கிறது யாருக்கு சௌகரியம்? எஜமானனுக்கு சௌகரியம். கரெக்டாக 8 மணிக்கு வந்து கடை திறந்துடுவோம். போதும், 10 வருஷம் திறக்கிறான்னு வச்சுக்க. கரெக்டாக 8 மணிக்கு எஜமானன் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். யார் வந்தாலும் வரனாலும் பையன் வந்து கடை திறந்துடுவான். அந்த வேலையில் கரெக்டாக இருக்கான், கரெக்டாக வியாபாரம் பண்ணுறான், கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கான், நல்ல அடிமை சிக்கியிருக்கான். இப்போ தனியாக போய் நான் ஒரு கடை வைக்கிறேன்னு போனார்னு வச்சுங்க, கடையை 8 மணிக்கு திறப்பார், கரெக்டாக வியாபாரம் பண்ணுவார். மக்கள் வரலன்னா
என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்புறம் லாஸ் ஆகிடுச்சும்பார். சொல்கிறாரா இல்லையா? ஆசைப்பட்டு நம்மளமா ஓனர் மாதிரி ஆயிடணும். எத்தனை பேர் கடையெல்லாம் திறக்கிறான். ஒரு என்னது தீபாவளிக்கு ஒரு விஜயதசமிக்கு திறந்து அடுத்த விஜயதசமிக்குள்ளே மூடிடுறான். 10 லட்ச ரூபா நஷ்டங்கிறான். ஒய்ஃபு நகையெல்லாம் விற்றுட்டாங்கிறான். சொல்கிறானா இல்லையா? என்ன காரணம்? அறிவே இல்லை. ஆசை இருக்குது. அதே மாதிரி நம்மளும் பண்ணணும். தபஸ் பண்ணணும்ப்பா. மூட இவ விகாரம், மூடனை போல விகாரம் செய்கிறது. மாயே எய்வ தஸ்மாது அத்வயம். மாயையைப் போலவே, மாயாவே அத்வயம் தஸ்மாத் அத்வயம் ஏவம் அயமாத்மா ஷண்மாத்திர. மாயை போல் இந்த சித்து வேலை செஞ்சிச்சில்ல, மாயை போல் மூடத்தனமாக வேலை செஞ்சிச்சில்ல. ஆனால் அயமாத்மா ஷண்மாத்திர, இந்த ஆத்மா சத்து, அது அறி. இந்த ஆத்மா அயமாத்மா, அயமாத்மா ஷண்மாத்ரோ மகா வாக்கியம். இந்த ஆத்மா, அந்த அயமாத்மா பிரம்மம் ஏதோ ஒன்று வந்திருக்குல்ல ஒரு மகா வாக்கியத்தில், அதே வாக்கியத்தை இங்கே சொல்லுது. அயமாத்மா ஷண்மாத்ரோ, இந்த ஆத்மா சத்து, நித்திய அழியாதது, மாயை தோன்றும் நிற்கும் மறையும், சுத்த புத்த சத்தியோ முக்தோ நிரஞ்சனோ விபு. விபுனது எல்லா வல்லமையும் உடைய சக்தி. அத்வய ஆனந்த. இப்போ இந்த மாயையில் மாட்டினவன் கதிலாம் என்ன? மாயவன் மாட்டல கதிலாம் என்ன? அதோ கதி. ஆனந்தம் இதெல்லாம் போச்சு. பரக மேலானது, பிரத்யேக உட்பொருளாக இருக்கிறது, ஏகரசக ஒரே ரசமாக சாந்தமாக இருக்கிறது, பிரமாண இரவத்த. இது இது ஞானிகள் தான் அதுக்கு பிரமாணம், உபனிஷத்து தான் அதுக்கு பிரமாணம். இப்போ இவ்வளோ சொல்லுது, ஏதாவது நம்மளால் மறுக்க முடியுதா? சித்தே மூடனை போல வேலை செய்யுது. ஏன்? மறைக்கப்பட்டுடுச்சு. அதோடைய அறிவு எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் போட்டுடுச்சு. மனசு புத்தி இது வேண்டாம் தான் சொல்லுது. மனசு கேட்கலையே. மனசு கேட்கல. டக்குன்னு கண்ணில் அழுவும். இருக்கா இல்லையா? இந்த தங்கத்து மேலே எவ்வளோ பற்று, எப்படி தான் தெரியல. இந்த மண் மேலே எவ்வளோ பற்று. மண், பெண்ணு, பொண்ணு எல்லாம் இன்னு தான். எவ்வளோ பற்றாக இருக்காங்க. போச்சுன்னா மனசை இடிஞ்சு போயிடுத. மனசை இடிக்கிறது தான் இறைவனுடைய வேலையே. முதல்ல புரிஞ்சுங்க. இந்த மாயாங்கிற மனசை இடிக்கிறதும் உடைக்கிறது தான் இறைவனுடைய வேலையே. அதுக்கு தான் ஒன்றை போட்டிருக்கான், வச்சு செய்கிறான். மனமே உனக்கு இருக்கக்கூடாது. மனம் இருந்தால் என்ன செய்யும்? அதை போய் பிடிக்கும், இதை போய் பிடிக்கும். எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லும். அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுதோ அதெல்லாம் பற்றுதுன்னு அர்த்தம். பிடிக்கிறதுனா என்னது? எந்த பொருளை பார்க்குதோ அதை போய் பிடிக்குது. அப்புறம் எனக்கு வேணுங்குது, அப்புறம் எனக்கு சொந்தமாக்கணுங்குது, அப்புறம் அதை என்ஜாய் பண்ணுங்குது, அப்புறம் கண்டினியூ பண்ணணுங்குது, அப்புறம் அடுத்த ஜென்மா நான் மறுபடியும் பிறப்பேங்குது. புரியுதா? சலிப்பே வரலையா? ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதில்ல. சலிப்பே வரலையா? வந்தால் முமோக்ஷோ, வரலன்னா புபுக்ஷு. புபுக்ஷுன்னு என்ன தெரியுமா? போக்தும் இச்சான்னு பேர். முமோக்ஷுனா மோக்தும் இச்சான்னு பேர். விடுதலை அடையக்கூடிய ஆசை முமுக்ஷு. புபுக்ஷுனா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். பல பேருக்கு இருக்கும். எத்தனை வயசில் வரைக்கும் தெரியுமா இருக்கும்? ஒரு முறையாக பார்த்தா இன்ஃபேக்சுவேஷன் எவ்வளோ நாள் இருக்கும்னு கேட்டால் ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஞானம் வந்துடும். ஏன்? கேட்டது ஒன்றும் நடக்கலை. 25 வருஷமாக கேட்டுருக்கோம், ஒரு மண்ணாங்கடியும் நடக்கலை. நடக்காதுன்னு நல்லா தெரியும். என்ன பண்ணுறது? காலத்தை ஓட்ட வேண்டியதான். எல்லாம் விதியை நினச்சிக்க வேண்டியதான். மேலே அப்போ தான் மேலே பார்க்குறது. எல்லாம் அவன் செய்கிறான். நான் ஒன்று கேட்டால் அவன் ஒன்று கொடுக்குறான். நான் ஒரு படிப்பு கேட்டால் அவன் ஒரு படிப்பு கொடுக்குறான். நான் ஒரு வேலை கேட்டால் அவன் ஒரு வேலை கொடுக்குறான். நான் ஒரு வருமானத்தை கேட்டால் அவன் ஒரு வருமானத்தை கொடுக்குறான். நான் என்னோடய கணவன் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்குன்னு கேட்டால் அவன் ஒரு கணவன் மனைவியை கொடுக்குறான்.
நான் ஒரு பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சா அவன் ஒரு பிள்ளைங்க அப்படி கொடுக்குறான். அதனால் நம்மளால் ஒன்றும் முடியாது. இனிமேல் வாயை பொத்திக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு விசாமல் சைலண்டாக சாப்பிட்டுட்டு செஞ்ச வேலையை செஞ்சுட்டு வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் அதான் சமைச்ச தொப்பையை வளர்த்து வச்சுருப்பான். வேறு ஒன்றும் வளர்க்க முடியாது அவரால். புரியுதில்ல? ஏன் நீ பொய்யையே ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக தேடினா உனக்கு என்னையா கிடைக்கும்? இதையும் கிடைக்கும், சூன்யம் தான் கிடைக்கும். கடைசியில் நீ பொய்யையே தேடுற, மித்தியாவே தேடுற வாழ்நாள் ஃபுல்லானா உனக்கு என்ன கிடைக்கும்? சூன்யம் தான் கிடைக்கும். வந்தது எதுவுமே உனக்கு நிறைவுபடுத்த முடியல, திருப்தி கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கலையே. பூர்ணமான ஒன்று இருக்குது, அதை நீ தேடவே மாட்டேறிய. அது உனக்கு பிடிக்க மாட்டேது. முதல்ல சத்தியம் பிடிக்காது, விசாரம் பிடிக்காது, தியானம் பிடிக்காது, தவம் பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் அதை தவிர எல்லாம் பிடிக்கும். புரியுதா இல்லையா? நீ போய் பிடிக்க முடியுமா? அதை மாயை பிடிக்க முடியுமா? இருந்தால் தானே பிடிக்கிறதுக்கு. நீ பிடிச்ச வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன்னு நினப்ப, கொஞ்ச நாள் இருக்கு போயிடும். இதான்ப்பா ரெகுலராக நடந்து. இந்த அறிவு கூட இல்லை, அடிப்படை அறிவு இது கூட இல்லை அப்படின்னு இந்த மந்திரம் என்ன சொல்லுது? மாயா மாயா ஏவ, காரணம் மாயா தான். அதனால் அத்வயம், அதனால் ஒன்றானது. ஏவ அயமாத்மா, அப்படிப்பட்ட இந்த ஆத்மா ஷண்மாத்ரோ, நீ மாயை அல்ல, நீ மூடன் அல்ல, நீ சத்து, அழியாதவன், சுத்தமானவன், புத்திசாலி, சத்தியமானவன், முக்தன், நிரஞ்சனம், தூய்மையானவன், விபுர், பல வல்லமை உடையவன், அத்வயம், இரண்டற்றவன், ஆனந்தக, ஆனந்த ஸ்வரூபம், பரக, மேலானவன், பிரத்யேக, உட்பொருளாக இருக்கிறவன், ஏகரசம், ஒரே அறிவு, ஒரே ரசத்தில் இருக்கிறவன், பிரமாணர் ஏவகதக, இதுக்கு பிரமாணம் இருக்குது. அதுதான் உபநிஷத்து. ஞானிகள், குருமார்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? மாயை கடந்தவங்க. யார் யார்? குரு, யோகிகள், ரிஷிகள், சித்தர்கள். ஏன்னா குரு ஆக முடியாது, மாயை கடக்காமல் குரு ஆக முடியாது, சித்தர் ஆக முடியாது, ஞானி ஆக முடியாது, யோகி ஆக முடியாது, பிரம்மம் ஆக முடியாது. மாயை கடந்தாலே நீ பிரம்மம். அப்புறம் என்ன குரு ஆகுது, இவாது. மாயை கடந்துட்டாலே என்னது? நீ பிரம்மம். அப்போ நீ என்ன பண்ணுற? வாழ்நாள் ஃபுல்லாக இந்த பிரமையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எல்லாரும். அதான் சொல்ல வருது. இப்போ எல்லா மந்திரமும் என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் பிராந்தி சாப்பிட்ட மாதிரி. பிராந்தினா என்னது? அது பேர் வார்த்தை. அது சாப்பிட்ட மாதிரி எப்பயுமே மயக்கத்திலே இருக்கான் ஆணு பெண்ணு. அதனால் வச்சு செக்கு மாடு மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கு. புரியுதா? அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. 71, 70, 69, 68. எத்தனை மந்திரம்? 4 மந்திரம். 4 படிக்கட்டாக ஏறிக்கிட்டு இருக்கோம். என்ன நாளைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 78 வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கரோ.